ஓம் சிவாய. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். 9 கிரகத்துல சுக்கிரன் சுபகிரகம், கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய கிரகம். அது அனைத்து ராசிகளுக்கும் சுப பலன்கள், சிலருக்கு அசுப பலன்களையும் தரக்கூடியதுதான் இந்த சுக்கிரன். இந்த சுக்கிர கிரகம் ராசியை இப்பொழுது மாற்றப் போகிறது. ஜூன் 12ஆம் தேதி மாலை 6:37 மணிக்கு சுக்கிரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு நுழைகிறார். இதன் சுப பலன் பல ராசிகளில் இருந்தாலும் பல ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும், வெற்றி கிடைக்கும். சுக்கிரனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம். கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நல்லது செய்ய மாட்டார். அதே போல தனுசு, மீனம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் அவ்வளவாக நல்லது செய்ய மாட்டார். ஆனா எந்த ராசிக்கு நல்லது செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம், அதே சமயத்துல மிதுனம், சிம்மம், கன்னி, தனுசு. ஓரளவுக்கு தான் தனுசுக்கு நல்லது செய்யும், அதிகபட்சமாக நல்லது செய்யாது. இருந்தாலும் ஒரு சில நேரத்தில், ஏன்னா 7ஆம் வீட்டுல சுக்கிரன் வரும்போது ஓரளவுக்கு நன்மையை செய்யும். அதனால இந்த மேஷ ராசிக்கு இந்த சுக்கிரன் என்ன செய்வார் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா சுக்கிரன் தனஸ்தானாதிபதி. மேஷ ராசிக்கு 2க்கும் 7க்கும் அதிபதியானவர் தான். ஆனா 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது பணவரன் சொல்லலாம். அதே சமயத்துல 2, 7 அப்படின்றது மாரகஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இருந்தாலும் 2ஆம் இடம் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது தனக்காரகனாகிய சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தில் செல்கிறார். அப்போ 3ஆம் இடத்தில் செல்லும் போது சௌக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை, எதிர்பாராத பணவரவு, அதே சமயத்துல சில விஷயத்துல சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம், சில பேருக்கு நின்று போன வேலைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்துடன் இனிமையாக ஒரு பொழுதை கழிக்கின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும். இப்போ கணவன் மனைவியிடையே நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் இந்த சுக்கிரனால் ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். எதிர்பாராத தன வரவு வரும். பணம் சம்பாதிப்பதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம். நிதி நிலைமை பார்த்தீங்கன்னா வலுவா இருக்கும், சேமிப்பு அதிகரிக்கும். சில பேருக்கு திருமண பந்தம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதாவது கணவன் மனைவி சின்ன சின்ன சண்டைகள் இருந்ததெல்லாம் இப்பொழுது விலகி ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமையும். நன்றி, வணக்கம். இப்பொழுது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12க்கும் 5க்கும் அதிபதியானவர். 12க்கும் 5க்கும் அதிபதியானவர்கள் எப்பொழுதுமே சுக்கிரன் 12ஆம் இடம் அப்படின்னாலே லாபத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு வாய்ப்பு, சுகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. எப்பொழுதுமே மிதுன ராசிக்காரங்களாம் பாருங்க, ரொம்ப எஃபர்ட் போடவே மாட்டாங்க. அப்படியே ஒரு மென்மையா இருப்பாங்க. ஒரு வயசுக்கு மேல, அதாவது சிறு வயசா இருந்தால் ஒரு அதீதமான ஆசைகள் ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசுக்கு மேல, 50 வயசுக்கு மேல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல போவாங்க. அதே போல செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். முதலீடு மூலம் நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. சுற்றுலா செல்லுவாங்க, வெளியூருக்கு போயிட்டு வர்றதுக்கு. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். பொருளாதார நிலை நல்ல ஒரு மேலோங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த சுக்கிர பயிற்சி வாழ்க்கையில சந்தோஷமாக இருப்பாங்க. சில பேரெல்லாம் யாராவது விரும்பி இருந்தால், இப்போ ஆணா இருந்தால் பெண், பெண்ணா இருந்தால் ஆண், இந்த விஷயத்துல ஒரு சந்தோஷம் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்தது சிம்மராசி நேயர்களே. சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா இதுலயே ஒரு பூர நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா? பூரம்ன்றது சுக்கிரனுடைய நட்சத்திரம் தானே. இது 3ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வருகிறார். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சுக்கிர பயிற்சி
நல்ல ஒரு சுப பலன்களை தரும். 3ஆம் இடம் என்றாலே சுக சௌக்கியம்தான். ஆனா என்னன்னா, பெண்களால் சில பிரச்சனைகள் வரும் இவங்களுக்கெல்லாம். அதை மட்டும்தான் நம்ம பார்த்துக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இப்பொழுது நல்ல கடின உழைப்பு இருக்கும். அதன் மூலம் நல்ல பலனை முழுமையாக பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். வீட்டில் மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பை இது அமைத்து கொடுக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கும் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதியும் அவருதான், அதே சமயத்துல பாக்கியஸ்தானாதிபதியும் அவர்தான். அவர் இப்ப எங்க வந்து அமரப்போகிறார்? 10ஆம் வீட்டுல அமரப்போகிறார். இதுவரைக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு ஆரோக்கியம் நல்லாவே இருந்திருக்காது. நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க ஆரோக்கிய ரீதியாக. இப்பொழுது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சாதகமாக பலனை தரக்கூடியதாக இருக்கும். 9ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே எதிர்பாராத தன வரவு இருந்தாலும், இப்பொழுது 10ஆம் இடத்துல வரும்போது ஓரளவுக்கு ஒரு தேவையற்ற பிரச்சனையில தலையிடாதீங்க. நீங்க போயிட்டு இப்போ நீங்க வேலை செய்றீங்க, உங்க கூட வேலை செய்யறாங்க, பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் அவர்களுடைய விஷயத்துல நீங்க போயிட்டு தலையிட்டு நான் பஞ்சாயத்து பண்றேன்னு போகாதீங்க. அது ரொம்ப உங்களுக்கே அது திருப்பி வரும். அதுல மட்டும் கவனமா இருங்க. அதே மாதிரி வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. பொருளாதார நிலை மேம்படும். திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்படுகின்ற ஒரு நாள். தொழில்ல புதிய வேலையை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் பயன்படுத்திக்கங்க. எப்பொழுதுமே சுக்கிரன் நமக்கு சுகபோக வாழ்க்கைக்காரன் என்று சொல்லக்கூடியது. அவர் இப்பொழுது 10ஆம் இடத்திற்கு வரும்பொழுது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நன்மையே நடத்தி தருகின்ற ஒரு வாய்ப்பு. அதாவது நமக்கு வருமானத்தை ஈட்டி தரும். அதான் முதல்ல நமக்கு மெயின். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்தது தனுசு ராசி நேயர்களுக்கு. இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டு அதிபதி இங்க பார்த்தீங்கன்னா லாபஸ்தானாதிபதியாக வருகிறார். அப்போ சுக போஜனம் கிடைக்கும். குடும்பத்துல சிலது விட்டு கொடுத்தால் சிறப்பாக இருக்கும். செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. நீண்ட நாட்களாக நின்று போன சில வேலைகள் அனைத்தும் இப்பொழுது முடிவடையும். குடும்பத்தோட இனிமையாக பொழுதை கழிக்கின்ற ஒரு வாய்ப்பு. கணவன் மனைவி மகிழ்ச்சியோட இருப்பீங்க. ஏன்னா 7ஆம் வீட்டுல வந்து நிக்கிறாரு இல்லையா, என்ன ஒண்ணு ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதே மாதிரி சமூகத்துல ஒரு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. நிதி நிலையை மேம்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு. ஆனா அதை நம்ம தான் பயன்படுத்திக்கணும். ஏன்னா சில பேரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்த மாட்டாங்க. இந்த வாய்ப்பு நழுவி போன பிறகு ஐயோ நம்ம விட்டுட்டுமே அப்படின்னு நினைப்பாங்க. அதனால காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும், எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும். அதனால தனுசு ராசிக்காரர்கள் சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதிதான். 6ஆம் இடம் என்பது வேறு மனக்கவலையை ஏற்படுத்தும். ஆனா இப்ப 7ஆம் இடம்ன்றது களத்திர ஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார் ஜூன் 12ஆம் தேதி. அதனால கணவன் மனைவியிடையே ஓரளவுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு தருணம் இருக்கு. புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.